ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜில இருப்பாங்க. ஆனா யார் உண்மையான ஜோதிடர்? யாருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் அவருக்கு கொடுத்தா அவர் வந்து உங்களோட லக்னம் என்ன அது கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். 2-3 பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அந்த லக்னம் மேட்ச் ஆகுதா இல்லையா ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்து அவர் பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ காஸ்ட்லியான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸு, இந்த நியூமராலஜி, டேரட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து கருங்குலி மலை என்னென்னமோ இருக்கு இல்லையா, அது எல்லாமே புரோத்பர பராசரா ஓரா சாஸ்திரத்துல இல்லை. அங்கே வந்து ரொம்ப சிம்பிளான ரெமெடி. இப்போ கஷ்டத்துல இருக்கிறவருக்கு எப்படி நீங்க ரெமெடி சொல்றீங்க? காஸ்ட்லியான பூஜை எல்லாமே இல்லை. ஜபம், தானம் இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ரெமெடி சொல்லணும். ஸோ உங்க பாய் சொல்றவரு உங்க ஃபியூச்சர் கூட அவர் சொல்லுவாங்க. இதான் சிம்பிளான லாஜிக். ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, ஒருவேளை உங்ககிட்ட டேட் ஆஃப் பர்த் சரியா இல்லைன்னா கைரேகை நாம பார்க்கணும். கைரேகை எப்படின்னா வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி கிடையாது. இங்க வந்து நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ரேகைகள் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஹாரோஸ்கோப் அளவுக்கு இல்லை, ரெண்டுமே கம்பேர் பண்றேன் நான். ஜாதகம், கைரேகை, ஹோராரி ஆஸ்ட்ராலஜி, பிரஷ்ன சாஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி இந்த விம்சோத்திரி தசை மட்டும் இல்லை, யோகினி தசா, ஜெமினி சர தசா, இந்த நிறைய கண்டிஷனல் தசா எல்லாமே அப்ளை பண்ணி தான் நான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தனுசு ராசி 2026 மார்ச் 15க்கு அப்புறம் வந்து தனுசு ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெகட்டிவா பார்த்துக்கலாம். தேர்ட் ஹவுஸ்ல இருக்கிற பாப்ப கிரகங்கள் ராகு, செவ்வாய், புதன், சூரியன். புதன் கெட்ட கிரகம் கிடையாது, ஆனா அது யார் கூட இருக்கோ அதே மாதிரி பிஹேவ் பண்ணும். அந்த நேச்சர் இந்த பிளானட்டுக்கு வந்துடும். ஸோ யூஸ்வலா இது வந்து பாப்பகிரகங்களோட இருக்கிறதுனால அந்த பாப்பகிரகங்களோட நேச்சர் இந்த பிளானட்டுக்கு வந்துடும். தேர்ட் ஹவுஸ் வந்து அண்ணன் தம்பி இந்த சிப்ளிங்ஸ்க்கு நடுவே சண்டை வர சான்ஸ் அதிகமா இருக்கு. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடோ இன்னொரு விஷயத்துக்கோ ஜாகிரதையா இருங்க. எப்படி பார்த்தாலும் அவர் வந்து கூட பிறந்தவர், கொஞ்சம் நாம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அந்த பிரச்சனையை பெருசாக்க கூடாது. ஸோ ஜாகிரதை இருங்க. அது எவ்வளவு பெருசான விஷயமா இருந்தாலும் சரி, அது பேசி வார்த்தையில பேசி அது சரி பண்ணிடலாம். ஸோ ரொம்ப அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறது தப்பு. எப்படின்னா இந்த ஜோதிடத்தோடு ஒரு அருமை என்னன்னா, ஒரு ஃபியூச்சரில் நடக்கிற ஒரு ஈவெண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியுது. ஸோ நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம், அதை சரி பண்ணலாம், அதை அவாய்ட் பண்ணலாம். நிறைய கண்ட்ரோல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதை விட்டுட்டு ஸோ எல்லாம் கிரகங்களே பண்ணிட்டு இருக்கு, என் கையில இன்னும் ஒண்ணுமே இல்லையான்றது தப்பு. இதுக்குன்னா இங்க வந்து பிராரப்த கர்மம், கிரியாமான கர்மம் சொல்லுவாங்க. கிரியாமான கர்மம்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற ஈவெண்ட்ஸ் நம்ம சரி பண்ணிக்கலாம். எதுக்குன்னா கடவுள் நமக்கு மூளை கொடுத்துருக்காரு. எப்படி எதுக்குன்னா நம்ம யோசிக்கணும், அதுக்காக தான். ஸோ பஞ்சம பாவம் பார்த்தா ரொம்ப நெகட்டிவா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, ஜாகிரதை இருங்க. சத்துர்த்த பாவம் பார்த்தா கண்டிப்பா லேண்ட் வாங்குற யோகம், எஸ்டேட்ஸ் வாங்குற யோகம், அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வாங்குறது ரொம்ப நல்லது. ரியல் எஸ்டேட் யார் யார் ட்ரை பண்ணிருக்கீங்களோ ரொம்ப நல்லது. பிஸ்னஸ்ல யாருக்கு இருக்கீங்க, இந்த ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் இருக்கலாம், எந்த விதமான பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, அங்கே உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் இருக்கு பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயத்துல. அப்புறம் வந்து ஃபைனான்சியலா ப்ரோக்ரஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபைனான்சியல் ப்ரோக்ரஸ் இருக்கு. வணக்கம், நன்றி.